நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நிலா, நான் போயிட்டு வரேன். வாங்க தம்பி. லட்சுமி, என்னங்க மறைக்கிறீங்க? வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாமா, உன்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்க கூடாது, அவங்கள வரவேற்கிறது தப்பான விஷயம் இல்லதான். ஏய், என்ன பேச்சதெல்லாம்? வயசுக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்க. என்ன எதுக்குமா திட்டுற? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நேத்து குடிச்சு ரோட்ல அசிங்கப்பட்டவரை பாவன அக்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்தா இவரு அந்த அளவுக்கு அக்காவை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காரு. இப்படிப்பட்டவரை வாங்கன்னு சந்தோஷமா வேற வரவேற்கிறியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறியா இல்லையா? அம்மா, சும்மா அவளை மிரட்டத்தை விட்டுட்டு இவர் எதுக்காக வந்திருக்காருங்கறத கேட்டுட்டு சீக்கிரமா போக சொல்லுங்க. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நேத்து நான் போதையில ரோட்ல விழுந்து கிடந்தப்போ நீதான் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்க. அப்போ நான் இருந்த போதையில உன்னை தப்பா பேசுறேன்னு அம்மா சொன்னாங்க. அதான் இப்ப நான் நல்ல நிதானத்துல இருக்கிற நேரம் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் குடிச்சிட்டு போதையில தான் உன்னை அப்படி திட்டேன்னு நினைச்சிட்டியா? இப்போ குடிக்காம சுய நினைவுல சொல்றேன். நேத்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். நான் என் பாட்டி பேச்ச கேட்காம பைத்தியக்கார மாதிரி நீதான் வேணும் நீதான் வேணும் உன் பின்னாடியே சுத்தின பாரு. அதுலதான் என் பாட்டி மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டே போயிட்டாங்க. அந்த கோவத்துலதான் நான் குடிச்சிட்டு தெருவுல கண்டவன் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு. மொத்தத்துல இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உன்னோட திமிருதான். போதும் ஆகாஷ். நேத்து ராத்திரி ஏதோ போதையில தான் என்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுனீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ நிதானமா இருக்கும் போதும் அதே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன நல்லா இல்ல? நேத்து நான் போதையில பேசுனதும் கரெக்ட் தான், இப்போ நான் நிதானத்துல பேசுறதும் கரெக்ட் தான். திரும்பவும் சொல்றேன், உன்னாலதான் என் பாட்டி வீட்டை விட்டே போயிருக்காங்க. வேண்டாம் ஆகாஷ், ஏற்கனவே நீங்க உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் அப்படி பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்க. அப்புறம் எனக்கு உங்க மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட போயிடும். ஓ, உனக்கு மரியாதை பத்தி எல்லாம் தெரியுமா? மரியாதைலாம் என்ன விலைன்னு கேக்குறவ தானே நீ? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக என்ன தேடி வந்து தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பாட்டி வளர்த்த புள்ளதானே அப்பப்ப நிரூபிக்கிறீங்க. என் பாட்டிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா?
எனக்கு பிடிக்காது இல்ல. அப்புறம் நான் குடிச்சிட்டு ரோட்ல எவன் கூட சண்டை போட்டா என்ன, இல்ல டான்ஸ் ஆடினா உனக்கு என்ன? நீ எதுக்கடி என்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்த? அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் பாருங்க, உங்க பையன் குடிச்சிட்டு ரோட்ல போறவன் வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு என்ன அசிங்கப்படுத்தணும்ல. அதான உன் நோக்கம். உன்னோட அந்த நோக்கம் ரொம்ப சூப்பரா நிறைவேறிடுச்சு. நேத்துக்கு என் அப்பா அம்மா தாத்தான்னு அத்தனை பேரும் என் முகத்துல காரி துப்பாத குறையா ஏன்டா குடிச்சேன்னு மாறி மாறி கேள்வி கேட்கிறாங்க. நான் குடிச்சதுக்கு காரணமே நீதாண்டி. என் பாட்டிய வீட்டை விட்டு போக வச்சுட்ட, என்ன குடிகாரனாக்கிட்ட. இன்னும் என்ன என்னெல்லாம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க? இத்தனை நாளா நான் உன்னை நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எவ்வளவு பெரிய கிரிமினல். போதும், இதோட நிறுத்திக்க. இதுக்கப்புறமும் உன்னோட கிரிமினல் புத்தி என்கிட்ட காட்டினு வை. அதுக்கப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நிறுத்துறா. எங்க வேணாங்க. எங்க நேத்திக்கும் வீட்டுல வச்சு என் பொண்ணை அவமானப்படுத்திருக்க, அடிக்க போயிருக்க. அதுக்கே நான் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கேன். இப்ப நடனா என் வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடியே பொண்ணை மிரட்டிட்டு இருக்க? எங்க வேணாங்க. அப்புறம் இவன் மேல இருக்கிற கோபத்துல உன்ன அசிங்கமா பேசிடுவேன். ஏண்டா என் பொண்ணை பார்த்து கிரிமினல் சொல்றியா நீ? யாரா கிரிமினல்? என் பொண்ணா இல்ல உன்னோட பாட்டியா? பாட்டிய பத்தி பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாருங்க. பேச வேண்டாம். உன் பாட்டிய பத்தி நான் பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? பாட்டி ஒரு கிரிமினல், ஃப்ராடு. அது மட்டும் இல்லடா, சூனியக்காரி, மோசக்காரி. வேணும், பேச்சு ஓவரா போகுது. என்ன கைய நீட்டி பேசுற? என்ன அடிப்பியா? அட்ரா பாப்போம். ஏன்டா நின்னுட்டே இருக்க? அப்பா, ஐயோ வேணாங்க. எங்க தைரியம் இருந்தா என் மேல கை வைடா பாப்போம். வேணும், சொன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷன். வெளில போடா. மரியாதை வெளில போ. அப்பா, போடா வெளில. அப்பா வேண்டாப்பா. போடாங்கற. அப்பா ப்ளீஸ் பா. வேணாங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? என் பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வை, நடக்கிறதே வேற. போடா. ஐயோ அப்பா வேண்டாங்க. அப்பா உள்ள வாங்க. அப்பா உள்ள வாங்க. அப்பா நீங்க வாங்க. தம்பி போயிடுங்க தம்பி. குடிச்சிட்டு போதையில தான் உன்னை அப்படி திட்டேன்னு நினைச்சிட்டியா? நேத்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். என் பாட்டிய வீட்டை விட்டு போக வச்சுட்ட, என்ன குடிகாரனாக்கிட்ட. இத்தனை நாளா நான் உன்னை நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்.
ஆகாஷ் இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நேத்து ராத்திரி தான் தெரியாதனமா குடிச்சிட்டு வந்து நிதானம் இல்லாம தென்றல் கிட்ட மோசமா நடந்துக்கிட்டான்னு பார்த்தா இப்ப காலையில வீடு தேடி வந்து திரும்பவும் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கான். அவன் காலையில எழுந்ததுமே அவனுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி எவ்வளவோ புத்திமதி சொன்னா, அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். இதெல்லாம் யோசிக்கும் போதே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சம்பந்தி. அவன் பாட்டி இன்னும் கிடைக்கலன்ற துக்கத்துலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். அவன் சார்பா நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சமந்தி, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் சமந்தி, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுதா? உங்க புருஷனோட முதல் சம்சாரம் சாரதா இருக்காங்கல்ல, அவங்க தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம். என்ன சொல்றீங்க? அவங்க எப்படி காரணமாவாங்க? அவங்க எப்ப சென்னைக்கு கிளம்பி வந்தாங்களோ அப்ப ஆரம்பிச்சதுங்க நம்ம ரெண்டு குடும்பத்திலயுமே பிரச்சனை. ஆமாங்க, அவங்க உங்க மாமியார் மேல இருந்த பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க மாமியார பழி வாங்குறதுக்காக என் பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தி கல்யாணத்தையே நிறுத்தினாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க பையன் சித்துவுக்கு தென்றலை எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு திட்டம் போட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு ஒரு பக்கம் இப்ப என் பொண்ணையும் குழப்புறாங்க, இன்னொரு பக்கம் ஆகாஷ் தம்பியும் குழப்பி விட்டுருக்காங்க. இப்போ அவங்க திட்டப்படிதான் என் பொண்ணு என் பேச்சையே மதிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி ஆகாஷ் தம்பியும் பாட்டிக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. அது தெரிஞ்சதுனாலதாங்க ஆண்டாளமும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிருக்காங்க. பாட்டி போன துக்கத்துல தாங்க மாப்பிள்ள தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல விழுந்து அசிங்கப்படுற அளவுக்கு போயிருக்காரு சம்மந்தி. அதனால இனிமேலாச்சும் அந்த சாரதாவை நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஒதுக்கியே வைங்க. ஐயோ இல்ல சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்க சாரதாக்கா கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சம்பந்தி நீங்க இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? இப்ப நான் எதையுமே ஒளிச்சு மறைச்சு சொல்லவே இல்லையே. அந்த சாரதாவால உங்க குடும்பத்துல நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நேரடியா தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமும் அந்த சாரதா ரொம்ப நல்லவங்க நியாயமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க சம்பந்தி, உண்மையிலேயே கெட்டவங்களா இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம். சாரதா மாதிரி நல்லவங்க வேஷம் போடுறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. இல்ல சம்பந்தி, வேண்டாமே. திரும்ப திரும்ப அக்காவை தப்பா சொல்லாதீங்க. ஐயோ சம்பந்தி, நான் தப்பா சொல்லல, ரொம்ப சரியா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சம்பந்தி, அக்காவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அத பத்தி விட்டுருங்களேன். சாரதாக்கா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்களுக்கு இப்ப வந்து ஆசை இல்ல. அவங்க ஊர்ல முதல்ல தென்றல பார்த்தப்பவே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ தென்றல யாரு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே ஊர்ல என் பொண்ணு தென்றல பார்த்தப்போ அவங்களுக்கு அவ யாரு என்னன்னு விவரம் தெரியாதுன்னே வச்சுக்குவோம். ஆனா இப்ப எல்லாமே தெரியும்ல. என் பொண்ணு யாரு, அவளை யார் கூட நிச்சயம் பண்ணிருந்தோன்னு. அதுக்கப்புறம் தானே வந்து அவங்க கல்யாணத்தையே நிறுத்தினாங்க. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆகாஷ் தம்பி எவ்வளவு தவிக்கிறாருன்னு, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் அவங்க நம்ம யார பத்தியுமே யோசிக்கிறதே இல்லையே. இப்போ
ஆகாஷ் தம்பி கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு அவர் தேவையில்லாம குழப்பி விட்டு எப்படியாச்சும் அவர் மனசுல இருந்து தென்றல் நினைப்ப அழிச்சிட்டு அவங்க பையன் சித்துவுக்கு என் பொண்ணு தென்றலை கட்டி வச்சிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இன்னும் இதெல்லாம் அடுத்தவங்களா சொல்லி தருவாங்க, நமக்கா புரிஞ்சுக்க தெரியாதா? இல்ல சம்பந்தி, கொஞ்ச நேரம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. சாரதாக்கா மேல உங்களுக்கு வந்த குழப்பம் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. நீங்க சொல்ற திட்டத்துலதான் சாரதாக்கா இருக்காங்களோன்னு எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்தை நான் அக்கா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதவி, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நீயும் நானும் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம புருஷன். அவங்க அம்மா நமக்கு என்ன கொடுமை பண்ணாலும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்காதது தானே. அவரை மாதிரிதான் ஆகாஷும் இருக்கான். அப்படி இருக்கும்போது ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென்றலும் நம்மள மாதிரியே கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழணுமான்னு கேக்குறாங்க. முதல்ல ஆகாஷுக்கு தன்னோட பாட்டியை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் வரட்டும். அதுக்கப்புறம் தென்றலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சானா எனக்கு சந்தோஷம் தானே. மொத்தத்துல தென்றல் வாழ்க்கை முழுக்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதுன்னு என்கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சாரதாக்கா அவங்க ஆசைய விட நம்ம தென்றல் நிம்மதிய பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதனால சாரதாக்காவை பத்தி தப்பா சொல்லாதீங்க. இல்ல சம்பந்தி, இருந்தாலும் அவங்க சரி விடுங்க சம்பந்தி. உங்களை பொறுத்த வரைக்கும் சாரதாக்கா எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாரதாக்கா ரொம்ப நல்லவங்க. ஐயோ, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சாரதா கிட்ட என்னதான் வசியம் வச்சிருக்காளோ, எல்லாரையும் வசியப்படுத்தி வச்சிடறா.